ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் ஆஃப் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பேசுகிறதுக்கு நமக்கு எப்போவுமே 2 வெக்டர் ஸ்பேஸ் வேணும். அதை ஞாபகம் வச்சு, லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா 3 விஷயம் ஞாபகம் இருக்கணும். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு வெக்டர் ஸ்பேஸ். அப்போ 2 வெக்டர் ஸ்பேஸ் வேணும். ஓகே, ஸோ லெட் V and W be the vector space over a field F and T from V to W be the linear transformation. Then the kernel of T is defined by set of all V such that T of V equal to 0 and the V belongs to V and is denoted by kernel of T. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த T from V to W, இந்த T from V to W இருக்குல்ல, ஸோ இந்த T from V to Wவில் அதாவது இது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால இங்கேருந்து இங்கே மேப் ஆகும், அப்படிதானே? ஸோ இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்லேருந்து இங்கே வந்து மேப் ஆகும். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செட் ஆஃப் ஆல், அதாவது T of V equal to 0 ஃபார் ஆல் V belongs to V, ஃபார் ஆல் இல்லை ஃபார் சம் V belongs to V அப்படின்னு சொல்லி. ஓகே, அதாவது வீல உள்ள எலமெண்ட்ஸில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் 0க்கு மேப் ஆகுதோ அந்த கலெக்ஷனை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டேன்னா தட் இஸ் நவுன் அஸ் கர்னல் ஆஃப் T. அப்போ அந்த கலெக்ஷன் வீல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீல இருந்து ஏகப்பட்ட எலமெண்ட் இருக்கும். அதில் ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து 0க்கு மேப் ஆகும், ஒரு சில எலமெண்ட்ஸோ அல்லது எல்லா எலமெண்ட்டுமோ 0க்கு மேப் ஆகும். அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் மட்டும், எந்தெந்த எலமெண்ட்டு 0க்கு மேப் ஆகுதோ அந்த எலமெண்ட்டை மட்டும் எடுத்து நான் ஒரு செட்டாக எழுதுனேன்னா தட் இஸ் நவுன் அஸ் கர்னல் ஆஃப் T அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதனால தான் கர்னல் ஆஃப் Tங்கிறது செட் ஆஃப் ஆல் V பிலாங்ஸ் டு V. அதாவது அது எங்கே இருக்கும்னா Vயில் இருக்கும், வெக்டர் ஸ்பேஸ் டொமைனில் இருக்கும். T of V equal to 0 அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இதில் வந்து சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ T from V to W by T of V equal to 0 for all V belongs to V kernel of T. எக்ஸாம்பிள், அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். T from V to Wங்கிற லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் by T of V equal to 0 for all V belongs to V. அதாவது இந்த Vயில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் 0க்கு மேப் ஆகுது. தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அப்படி தானே? டொமைனில் உள்ள எல்லாமே கோடமைனில் ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் மேப் ஆச்சுன்னா தட் இஸ் நவுன் அஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்படி நான் 0க்கு மட்டும் மேப் ஆச்சு அப்படின்னா, ஓகேவா, 0 பண்ணி மேப் ஆகிற மாதிரி ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். அப்போ கர்னல் ஆஃப் T என்ன வரும்னா டோட்டல் விஏ வந்துடும். ஏன் டோட்டல் விஏ தான் வரும்? ஏன்னா இந்த வியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் 0க்கு மேப் ஆகுது, இங்கே உள்ள 0க்கு மேப் ஆகுது. ஸோ அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கர்னல் ஆஃப் Tனா எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் 0க்கு மேப் ஆகுதோ அந்த கலெக்ஷனெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதான் கர்னல் ஆஃப் T. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், தட் இஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டுமே மேப் ஆகுது. ஸோ அப்போ கர்னல் ஆஃப் T என்ன வரும்? டோட்டல் விஏ வந்துடும். ஓகே, ஸோ டோட்டல் விஏ வந்துடும். ஸோ இதான் விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா T from V to W by T of V equal to V for all V belongs to V. ஓகே, இது ஆக்சுவலி இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் தான் தெரில. என்னது? இது வந்து ஜீரோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் ஐடென்டிட்டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தோம். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். ஜீரோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஐடென்டிட்டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த கேஸ் வந்து ஜீரோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த கேஸ் வந்து ஐடென்டிட்டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அப்போ T from V to W by T of V equal to V for all V belongs to V அப்படின்னா அதாவது என்ன அர்த்தம்? 1னா 1க்கு மேப் ஆகும், 2னா 2க்கு மேப் ஆகும், 10னா 10க்கு மேப் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், அது ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, அப்போது அதனோட கர்னல் ஆஃப் T என்னவா வரும்னு நினைக்கிறீங்க? கர்னல் ஆஃப் T சிங்கிள்டன் 0 மட்டும் தான் வரும். பிகாஸ் 0 மட்டும் தான் 0க்கு மேப் ஆகும். ஓகே, ஸோ இங்கே உள்ள 0 இங்கே உள்ள 0க்கு மேப் ஆகும், வேறு எந்த எலமெண்ட்டும் 0க்கு மேப் ஆகாது. அப்போ கர்னல் ஆஃப் T வந்து சிங்கிள்டன் 0 மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நோட், ஒரு முக்கியமான நோட் என்னன்னு பார்ப்போம். So let T from V to W be a linear transformation. Okay, T from V to W be a linear transformation. Then T is monomorphism if and only if kernel of T equal to singleton 0. Okay, monomorphism na enna appdi ஞாபகம் வரணும். monomorphism na அது ஒரு linear transformation plus 1 to 1 plus linear transformation இருந்துச்சு அப்படின்னா that is known as monomorphism. அப்போ கர்னல் ஆஃப் T ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0 வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு 0 மட்டும்தான் 0க்கு மேப் ஆகுது அப்படின்னு அர்த்தம், அப்படி தானே? ஸோ 0ங்கிற ஒரு எலமெண்ட் மேப் ஆகுது. ஸோ 1 to 1. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க கர்னல் ஆஃப் T சிங்கிள்டன் 0 இருந்துச்சுன்னா தட் இஸ் நவுன் அஸ் மோனோமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை மறந்துடக்கூடாது, இந்த நோட்டை மறந்துடவே கூடாது, மோனோமார்பிசம் அப்படிங்கிறது.
சரி, அதுக்கடுத்து ஒரு தியரம் பார்க்கலாம். Let V and W be the vector space over a field F and T from V to W be the linear transformation. Then the kernel of T is a subspace of V. அப்படி சொல்கிறோம். ஓகே, கர்னல் ஆஃப் T அப்படிங்கிற செட்டு எங்கேருந்து எடுப்போம்னா அந்த வீலேருந்து தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீலேருந்து எடுக்கிற எலமெண்ட் தான் கர்னல் ஆஃப் T. ஸோ இந்த கர்னல் ஆஃப் T வந்து இந்த சப்ஸ்பேஸ், அதாவது இந்த ஸ்பேஸுக்கு, இந்த வெக்டர் ஸ்பேஸுக்கு சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கர்னல் ஆஃப் T இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் V, தட் இஸ் டொமைன். அந்த டொமைனுக்கு கர்னல் ஆஃப் Tங்கிறது சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட ப்ரூஃப் என்னங்கிறத பார்க்கலாம். ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சப்ஸ்பேஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ சப்ஸ்பேஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயம் இருக்கணும். என்னது? வெக்டர் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அதாவது இப்போது A, B பிலாங்ஸ் டு Wனா A + B பிலாங்ஸ் டு W, இது ஒன்று சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு F, கை சரியாக வரமாட்டேங்க, சரியா மவுஸில் தான் எழுதுகிறேன், வரமாட்டேங்கி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா பிலாங்ஸ் டு F அண்ட் A பிலாங்ஸ் டு V, A பிலாங்ஸ் டு W, தென் ஆல்ஃபா A பிலாங்ஸ் டு Wவாக இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு பேர் வெக்டர் அடிஷன், இந்த கண்டிஷன் பேர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அப்போ டக்குன்னு மைண்டில் ஞாபகம் வரணும், ஷார்ட்டாக சொல்லும்போது ஞாபகம் வரணும். சப்ஸ்பேஸும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் வேணும், ஒன்று வெக்டர் அடிஷன், இன்னொன்று ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே 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 இப்போ பார்த்தீங்கன்னா by the definition of the kernel we have, first kernel நமக்கு என்னன்னு தெரியணும்ல. ஸோ kernel of T equal to set of all V belongs to V small v, சரியா? Set of all V belongs to V such that T of V equal to 0. இதான் kernel of T யோட definition. இந்த kernel of T தான் நான் என்னன்னு சொல்லணும், சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். அப்போது நான் ரெண்டு எலமெண்ட், வெக்டர் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், இந்த எலமெண்ட்லேருந்து எடுக்கணும். ஸோ அப்போ கர்னல் ஆஃப் Tலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும், வெக்டர் அடிஷன் பார்க்கணும், கிடைக்கிற வேல்யூ கர்னல் ஆஃப் Tலே இருக்கணும். இதுதான் முதல் கண்டிஷன், சப்ஸ்பேஸுக்கான முதல் கண்டிஷன். அப்போ கர்னல் ஆஃப் T, இந்த கர்னல் ஆஃப் Tலேருந்து UVங்கிற ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ UVங்கிற ரெண்டு எலமெண்ட் எடுத்தால் கர்னல் ஆஃப் T சச் தட், அப்போ என்ன அர்த்தம்? கர்னல் ஆஃப் Tலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், என்ன அர்த்தம்? அப்போ T of U equal to 0, T of V equal to 0, அப்படி தானே? T of U equal to 0னா இந்த U வந்து கர்னல் ஆஃப் Tல வரும். T of V equal to 0னா தான் இந்த V வந்து கர்னல் ஆஃப் Tல வரும். ஓகேவா? T of U equal to 10, T of U equal to 100ன்றதுனா அது கர்னல் ஆஃப் Tல வராது. அதான் டெஃபினேஷன். அதனால தான் முதல்ல அது எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் T இஸ் லீனியர்ங்கிறனால நம்ம T of U plus V equal to T of U plus T of V அப்படின்னு எழுதலாம். Tங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ங்கிறனால T of U plus V T of U plus T of V அப்படின்னு எழுதலாம். T of U ஓட வேல்யூ 0, T of V ஓட வேல்யூ 0, 0 plus 0 equal to 0. அப்போ T of U plus V equal to 0 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ T of U plus V equal to என்னன்னு வருது? 0 அப்படின்னு வருது. அப்போது T of something 0ன்னு வந்துச்சுன்னா இந்த சம்திங் எங்கே இருக்கும்? கர்னல் ஆஃப் Tல இருக்கும். ஸோ அதனால தான் U of V வந்து கர்னல் ஆஃப் T இருக்குது. அப்போ UV வந்து கர்னல் ஆஃப் Tல எடுக்கிறேன், கடைசியில் U ப்ளஸ் V எங்கே வந்து நிற்கி? கர்னல் ஆஃப் Tல வந்து நிற்கி. ஓகே, ஸோ அப்போ வெக்டர் அடிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்போது சின்ஸ் T இஸ் லீனியர், ஸோ லீனியர்ங்கிறதுனால T ஆஃப் ஆல்ஃபா U equal to ஆல்ஃபா இன்ட்டு TU அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது லீனியர் சும்மா எழுத முடியாது, நம்ம சும்மா அந்த ஆல்ஃபாவை தூக்கி வெளியே போட்டுலாம் எழுத முடியாது. இது T லீனியர்ங்கிறதுனால இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி தெரியும் T ஆஃப் U வந்து வேல்யூ வந்து 0 அப்படின்னு தெரியும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு T ஆஃப் U equal to 0 அப்படின்னு வருது. ஓகே, அப்போ T ஆஃப் ஆல்ஃபா U equal to 0, ஆல்ஃபா இன்ட்டு 0 equal to 0. அப்போ T ஆஃப் ஆல்ஃபா U equal to 0 அப்படின்னு வந்துடுது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம இந்த T ஆஃப் சம்திங் equal to 0 வந்து அந்த சம்திங் வந்து கர்னல் ஆஃப் Tல இருக்கும். பட் இவங்க ஆல்ஃபா U வந்ததுனால ஆல்ஃபா U கர்னல் ஆஃப் Tல இருக்கும். அப்போது ஆல்ஃபாங்கிறத Fலேருந்து எடுத்திருக்கோம், யூங்கிறது ஆல்ரெடி கர்னல் ஆஃப் Tலேருந்து எடுத்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா எங்கே இருக்கணும்? ஆல்ஃபா யூவும் சேம் கர்னல் ஆஃப் Tல இருக்கணும். வந்துட்டு ஒரு லாஜிக்கலில் வந்துட்டு, இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் அப்படியே வந்துட்டு, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் வெக்டர் அடிஷனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அந்த காரணத்தினால கர்னல் ஆஃப் T இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் V. ஓகே,
ஸோ கர்னல் ஆஃப் டி இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், சப்ஸ்பேஸும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெக்டர் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ரெண்டும் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். சில புக்கில் வந்து கவனிச்சிங்கன்னா, இப்போ நான் 2-3 புக்கை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் வந்து நோட்ஸை நான் எழுதுவேன். இது நானாக எழுதுன நோட்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சில புக்கில் என்ன பண்ணியிருப்பான்னா, சப்ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன நோட் பார்த்துருக்கோம். சப்ஸ்பேஸ் இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம ஒரு நோட்ஸ் பார்த்துருக்கோமா. இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கர்னல் ஆஃப் டீயை வந்து வெக்டர் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுவான். சப்செட் ஓகேவா, ஆல்ரெடி கர்னல் ஆஃப் டீங்கிறது சப்செட்டு. பட் இது அப்படி மொத்தம் வெக்டர் ஸ்பேஸ்க்கு எத்தனை கண்டிஷன் இருக்கும்? 5 + 4 9 10 கண்டிஷனும் இருக்கும். அவ்வளோத்தையும் ப்ரூவ் பண்ணி கடைசியில் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் தேவையே கிடையாது, புரியுதா? சப்ஸ்பேஸுங்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரம் தான் எனக்கு வெக்டர் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இஃப் அண்ட் இஃப் கண்டிஷன் அது. ஸோ அதனால் தைரியமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிப்பேன், ஓகேவா? ஸோ எதுவும் புரியலன்னா டவுட்டாக கேட்டுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் ஒரு முக்கியமான தியரம் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான தியரம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி நீங்கள் குரூப் தியரியில் படிச்சிருப்பீங்க. அது வெக்டர் ஸ்பேஸில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.